இன்றைய தினம் நம்முடைய தஞ்சை சமவெளி மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தளபதி அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கிணங்க விவசாயிகளும் பொதுமக்களும் தஞ்சை தரணியிலே இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பேரெழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் நமது பொன்னியின் செல்வர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் நேரு, அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர் பெருந்தகைகளே, முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, தோழமை கட்சிகளுடைய தலைவர்களே, பிரதிநிதிகளே, பெருமெழுச்சியோடு கூடியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்முடைய தஞ்சை சமவெளி மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தளபதி அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கிணங்க பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளும் பொதுமக்களும் தஞ்சை தரணியிலே திரண்டிருக்கிறார்கள். இந்த எழுச்சியும் திரட்சியும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசை தட்டி எழுப்பும் என்ற ஒரு நம்பிக்கையை மக்களிடம் ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைய தினம் காவிரிக்காக எல்லோரும் பேசுகிறார்கள். ஒரு அமைச்சர் சொல்கிறார், காவிரியை பற்றி உதயநிதிக்கு என்ன தெரியும் என்று சொல்கிறார். அவருக்கு நாங்கள் சொல்கிறோம், காவிரியை பற்றி எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் உதயநிதிக்கு முழு விபரம் தெரிந்த காரணத்தினால்தான் தஞ்சை தரணிலே பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளையும் மக்களையும் என்று கூட்டி நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் களத்துக்கு வந்து காவிரிக்காக போராடுவது ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டுடைய ஒற்றை நலனை கருத்தில் கொண்டுதான் என்பதை வரலாறு அறியும். இந்த நேரத்தில் நாம் இந்த ஜோசப் விஜய் அரசுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய உணர்வுகளுக்கு எதிராக நீங்கள் கர்நாடக முதல்வரை சென்று சந்திக்க திட்டம் போட்டீர்கள். என்ன நடந்தது? அவர்கள் உங்கள் வருகையை நிராகரித்து தமிழர்களை அவமானப்படுத்தும் வகையில் நீங்கள் வர வேண்டாம் என்று சொன்னார்கள். இது உங்களுக்கான இழிவல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்த 7.5 கோடி தமிழர்களுக்கான இழிவு என்பதை மறந்துவிடக் கூடாது. அரசியல் தெளிவும் அரசியல் புரிதலும் உங்களுக்கு போதவில்லை என்பதை தான் அந்த செயல்பாடு காட்டியிருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய தஞ்சை பகுதி பாலைவனமாக வறண்டிருக்கிறது. உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் ஆய்வு என்ற பெயராலே ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்களுடைய அமைச்சர் பெருமக்களை எங்களுடைய தஞ்சை சமவெளி பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். வறண்டு கிடக்கக்கூடிய எங்களுடைய காவிரியை உங்களுடைய அமைச்சர்கள் ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் போட தயாராக இருக்கிறார்களா? எங்களுடைய காவிரி விவசாயி வேதனையிலே எரிந்து கொண்டிருக்கிறான். ஏனென்று சொன்னால், காவிரி உங்களுக்கெல்லாம் விளையாட்டாக இருக்கலாம், ஆனால் காவிரி எங்களுக்கு நாடி நரம்பு, எங்கள் உடலிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இரத்தத்தோடு கலந்தது காவிரி. எனவேதான் உணர்வுபூர்வமாக நாம் எல்லாம் இங்கே ஒருங்கிணைந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன். திபெத்திலே உருவாகி சீனாவின் வழியாக இந்தியாவுக்குள் நுழைகிறது பிரம்மபுத்திரா நதி. அந்த பிரம்மபுத்திரா நதிக்கு குறுக்கே சீனா அணை கட்டும் பொழுதெல்லாம் நம்முடைய ஒன்றிய அரசு நமது கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறது. அந்த எதிர்ப்பில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு. ஏனென்றால் பிரம்மபுத்திராவுக்கு குறுக்கே சீனா அணையை கட்டினால் நம்முடைய கிழக்கு மாநிலங்கள் வெகுவாக பாதிக்கப்படும். நான் ஒன்றிய அரசை பார்த்து வைக்கக்கூடிய கேள்வி, சீனா பிரம்மபுத்திராவுக்கு குறுக்கே அணையை கட்டினால் நம்முடைய ஒருமித்த உணர்வுகளை திரட்டி எதிர்க்கக்கூடிய ஒன்றிய அரசு அதே உணர்வை காவிரி விவகாரத்திலே ஏன் நீங்கள் நியாயமாக செயல்படுத்தவில்லை என்று கேட்கிறோம். காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டு அதை கர்நாடக அரசு மறுத்தால், நிராகரித்தால் பிரதமர் தலையிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. எங்கள் காவிரிக்கான நீரை கர்நாடகா தரமளிக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, நீங்கள் ஏன் வெளிப்படையாக கர்நாடக அரசை கண்டிக்க மறுக்கிறீர்கள்?
முன்பு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை வந்த பொழுது உடனடியாக உச்சநீதிமன்றத்துறை வழிகாட்டின் அடிப்படையில் மன்மோகன் சிங் தலையிட்டு அதிலே ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்தார். அந்த திராணியும் துணிச்சலும் 56 இன்ச் அளவுக்கு மார்புள்ளவர் என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களே, அந்த துணிச்சல் உங்களுக்கு என்ன போனது? எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தமிழ்நாடு என்றால் கசக்கும், தமிழர்கள் என்றால் கசப்பார்கள். ஏன் தெரியுமா? உங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை. வாய்ப்புகளே இல்லாத தமிழ்நாட்டுக்கு உதவுவதை விட ஓரளவாவது வாய்ப்புகள் இருந்த கர்நாடகாவுக்கு ஆதரவாக இருப்பதுதான் அரசியல் நலனுக்கு உகந்தது என்ற அடிப்படையில் தான் நீங்கள் இரட்டை வேடம் போடுகிறீர்கள். எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை, உடனடியாக பிரதமர் தலையிட வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிராக உச்ச நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தமிழ்நாடு அரசு தொடர வேண்டும். அடுத்து மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் மேடைகளிலே புலியாக பாய்கிறீர்கள், சீறுகிறீர்கள். ஆனால் சட்டமன்றத்தில் பூனைக்குட்டியை போல பவியம் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மௌனம் கலைக்கப்பட வேண்டும். உங்களுடைய வீர வசனங்கள் திரைப்படத்தில் மட்டுமல்ல, காவிரி உரிமைக்காகவும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். மௌனத்தை உடைத்து நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்புகின்றோம். இந்த நேரத்தில் எங்களுடைய தஞ்சை தரணி விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வறட்சிக்கு நிவாரண நிதி கொடுங்கள். டெல்டா பகுதியை சேர்ந்த விவசாய தொழிலாளர்கள் ஒவ்வொருவருடைய ரேஷன் அட்டைக்கும் தமிழ்நாடு அரசு அடுத்த 3 மாதங்களுக்கு தலா 5000 ரூபாயை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வைக்கின்றோம். அடுத்து குறுவை பொய்த்து விட்டது. ஏறத்தாழ 4 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் வாய்ப்பிழந்து கிடைக்கின்றன. இந்த சூழ்நிலையில சம்பா சாகுபடியாவது எங்களுக்கு வாய்ப்பை தருமா என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் இருக்கிறார்கள். ஆந்திரா தெலுங்கானா மாநில அரசுகள் கொடுப்பது போல நீங்கள் சம்பா சாகுபடிக்கு தலா ஒவ்வொரு விவசாயிக்கும் 40,000 ரூபாயை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கின்றோம். இந்த கோரிக்கைகள் அனைத்தும் எங்களுடைய விவசாய பெருமக்களுக்காக என்பதை சொல்லிக்கொண்டு, சரியான நேரத்தில் சரியான முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், என்னாலும் எங்களுடைய தளபதி அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை ஏற்கக்கூடிய நமது பொன்னியின் செல்வர் உதயநிதி அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய உரிமை குரல் வெல்லட்டும், நம்முடைய தோழமை தொடரட்டும் என்று கூறி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பசுமை புரட்சிகர வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.